இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல யார் கெஸ்ட் வராங்கன்னு சொல்லிடலாமா கார்த்தி? சொல்லிடலாம். தமிழ் சினிமாவில் விரைவில் வெளியாக இருக்கும் நாற்கரப்போர் திரைப்படத்தின் இயக்குனர் திரு ஸ்ரீ வெற்றி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ஸ்ரீ வெற்றி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றிகள், வணக்கங்கள். சூப்பர் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாற்கரப்போர் உங்கள் படத்துக்கு வந்து பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். Yes. ஸோ உங்களுடைய ட்ரீம் கம் ட்ரூவாக இருக்கும். ஸோ ஃப்ரம் ரைட்டிங் டு லைக் இப்போ எல்லாமே தயாராகி நீங்கள் அந்த ஃபஸ்ட் டைம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க முதல் படம்? அந்த மனநிலையெல்லாம் தாண்டியாச்சு. அது முதல் படம், அந்த பெரிய சந்தோஷம், அந்த மனநிலையெல்லாம் தாண்டி ஒரு ஜென் மனநிலையில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஏன்னா அவ்வளோ பார்த்தாச்சு. சினிமா வந்து பாசிட்டிவ் சைடும் பார்த்தாச்சு, நெகட்டிவ் சைடும் பார்த்தாச்சு. ஸோ அதனால் அந்த மனநிலையில் படம் பண்ணிட்டோம். இந்த இதை தக்க வச்சுக்கிறதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அந்த யோசனையில் தான் இப்போ இருக்குது. ஆனால் இருந்தாலும் முதல் முறையாக நம்ம படத்தை ஸ்க்ரீனில் பார்த்து ஆடியன்ஸ் எப்படி ரசிக்க போகிறாங்க, எப்படி வந்து அதை எதுக்க போகிறாங்க, அந்த ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் இருக்குது. இப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து அந்த ஒரு இல்லை அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் அப்படி இருக்கீங்க. பட் இருந்தாலும் நாங்கெல்லாம் அதை கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லுங்கள். லிங்கேஷ் வந்து இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக போடணும் அப்படின்ற அந்த தாட் எப்படி இருந்து வந்தது? முதல்ல ஒருத்தர் செலக்ட் பண்ணிவிட்டு அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். ஒரு 10 நாளாக ட்ரைனிங் போச்சு. ஆனால் அவர் மேக்கப் டெஸ்ட்டில் அவர் ஓகே ஆகிட்டார். ஆனால் அடுத்தடுத்து அந்த டைலாக் போர்ஷன்ஸு நடிக்கும்போது அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு அதெல்லாம் வந்து அவருக்கு கொஞ்சம் சரியாக வரல. அப்போது ஷூட்டிங் டேஸ் நெருங்கிக்கிட்டே இருக்குது. அப்போது திடீர்னு ஐயோ அடுத்த ஆப்ஷன் என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது தான் ஆர்ட் டைரக்டர் மூலயமா லிங்கேஷ் முன்னாடி இருந்தே தெரியும். அவர் திடீர்னு வந்து நான் லிங்கேஷை சொல்லியிருக்கேன், அவரை வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போது ஷூட்டிங்க்கு முதல் நாள் சொல்கிறோம், அடுத்த நாள் ஸ்பாட்டுக்கு தான் நேரம் வந்தார். அவருக்கு என்ன கதை எதுன்னு தெரியாது. ஸ்பாட்டில் சும்மா ஒரு 1/2 hour அவர் போர்ஷன் மட்டும் சொல்லிட்டு நீங்கள் அதை பண்ணுறீங்க நண்பா அப்படின்னு, கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி டக்குன்னு அப்படியே போனது தான் லிங்கேஷ். ஆமாம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் ஃப்ரம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த டைம்லேருந்தே நிறைய டைட்டில்லாம் யோசிச்சு வச்சுருப்பீங்க. தெரிஞ்ச உங்கள் டேரக்டர்ஸ்கிட்டையும் சொல்லணும், இல்லை நீங்கள் படம் எடுக்கணும்னாலுமே நிறைய எடுக்கணும். இந்த மாதிரி இதோ நம்ம பசங்களுக்கு பேர் வைக்கிற மாதிரி யூனிக்கான நேம்லாம் யோசிக்கணும். ஸோ இந்த நாற்கரப்போர் நாங்கள் கேள்விப்படாத ஒரு வார்த்தை, என்ன மீனிங், அது ஏன் டைட்டிலாக வச்சிங்க? இப்போது சமீப காலமான்றதை விட இந்த தலைமுறையினருக்கு வந்து என்னென்னா மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நம்மக்கிட்ட வந்து 60, 40, 50 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு போகும்போது அது இருக்குமான்றதே தெரியாது. ஆல்ரெடி மொழி சிதைவு ஏற்பட்டுருச்சு. ஸோ அதிலேருந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மொழியை மீட்டெடுக்கிற ஒரு முயற்சி தான் இந்த டைட்டிலாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைப்புகளில் முதல்ல அதை நம்ம கொண்டு வருவோம். முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து ஆங்கிலம் கலக்காமல் வந்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் இந்த சமுதாயத்தில் ஃபுல்லாக அது கலந்து அது ரத்தத்தில் ஏறின மாதிரி ஆயிடுச்சு. இந்த தமிழ் மொழியில் ஆங்கிலம் கலக்கிறது வந்து ரத்தத்தில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும்னு நினைக்கிறோம். அதோடைய முதல் ஸ்டெப்பாக தான் நான் அந்த டைட்டிலை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சோம். நாற்கரப்போர் அப்படின்னா, நாற்கரம்ன்றது வந்து சதுரம், சாய் சதுரம், செவ்வகம், இந்த மாதிரி 4 பக்கங்களை இணைக்கக்கூடியது தான் வந்து நாற்கரம். அந்த நாற்கரம் வந்து செஸ் விளையாட்டை மையமாக வச்சு நம்ம கதை பேசுகிறதுனால அந்த செஸ் போர்டு இருக்கு இல்லையா, அதை வந்து தான் நம்ம நாற்கரம் சொல்கிறோம், சதுரத்தை நாற்கரம் சொல்கிறோம். அதில் வெள்ளை, கருப்பு காய்கள் 2 காய்களுக்குமே இடையில் வந்து காலங்காலமாக ஒரு வார் இருந்துக்கிட்டே இருக்கும். 2க்குமே தானே வார். வெள்ளை காயில் வந்து நம்ம அதிகார வர்க்கம், ஆதிக்கம் செலுத்துபவர்கள், அரசியல்வாதிகள், கார்ப்பரேட்டுகள், இதுக்கு நம்ம ஒப்பீடாக வச்சுக்கலாம். கருப்பு காயில் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், நீதி மறுக்கப்பட்டவர்கள், ஏழைகள், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 பேருக்குமான வார் வந்து நம்ம காலங்காலமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம தடுக்க முடியாது, அதை நம்ம மறுக்கவும் இயலாது அப்படின்றது தான் இந்த நாற்கரப்போர். சூப்பர். அந்த போஸ்டர்லேயே நாங்கள் பார்க்கும்போது செஸ் போர்டு எல்லாமே அந்த மாதிரி இருந்தது சார். படமுமே செஸ் ரிலேட்டடான ஒரு இதாக இருக்குமா? செஸ் மையப்படுத்தின ஒரு இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, எல்லாத்துலேயுமே இப்போ அரசியல் இல்லாமல் இல்லை. நம்ம பேசுகிற வார்த்தைகள்லேருந்து அரசியல் ஸ்டார்ட் ஆகுது, வீட்டிலேருந்தே அரசியல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இதிலிருந்து, ஒரு அருந்ததியர் இனத்திலிருந்து, ஒரு தூய்மை பணியாளர் வேலை செய்கிற ஒரு இனத்திலிருந்து ஒரு பையன் வந்து செஸ் விளையாண்டு அது மேலே வரணும்னு ஆசைப்பட்றான். அவனுக்கான என்னென்ன தடைகள் இருக்குது, அரசியல் ரீதியான என்ன தடைகள் இருக்குது, பண ரீதியான என்ன தடைகள் இருக்குது, ஜாதி ரீதியான என்ன தடைகள் இருக்குது, இந்த தடைகள்லாம் தாண்டி
அவன் போராடி எப்படி மேலே வந்து நிற்க வேண்டியது, ஈஸியாக கிடைக்க வேண்டிய விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைக்குது அப்படின்றது தான் நம்ம அந்த படத்தில் சொல்லுவோம். எல்லாருக்குமான ஒரு சம நீதி, சமூக நீதின்னு இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே கிடைக்கிறதில்ல. நிறைய பேருக்கு அது மறுக்கப்படுது. ஸோ ஒரு ஈஸியாக கிடச்சி ஒருத்தன் வந்து மேலே வந்து உட்கார்றத நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஏன் உட்கார வைக்கணும் அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் எல்லாமே அந்த படத்தில் இருக்கும். அதில் ஸோ இந்த படத்துக்காக நீங்கள் வந்து லைக் கதை எழுதுகிறப்போ ஏதாவது ஒரு கேரக்டர் பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்களா சார், இல்லை முழுசாக நீங்கள் உங்களோட கற்பனை? சின்ன வயசில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு. என்னுடைய நண்பன் வந்து செஸ் விளையாடணும்னு ஆசைப்பட்டு நானும் அவனும் வந்து ஒரு வத்தலக்குண்டுன்றது ஒரு சின்ன குக்கிராமம். அதில் வந்து செஸ்ஸுனா, டேய் நீ எதுக்கு செஸ்லாம் பற்றி பேசுகிற, கிரிக்கெட் இருக்குது அதை போய் விளையாடு, ஃபுட்பால் இருக்குது அதை போய் விளையாடு, நீ ஏன் செஸ்ஸை பற்றிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்குற அந்த ஒரு மனநிலை இருக்கும். ரெண்டாவது அப்படி இருக்கிற இதில் வந்து அவனுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு பாதிப்பு, அந்த செஸ் புத்தகங்கள்லாம் வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ நானும் அவனும் வந்து மதுரைக்கு வந்து பஸ் ஏறி போய் அங்கே செஸ் கிளப் எதாவது இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி, இந்த ப்ராசஸ் வந்து ஒரு மாதம் எங்களுக்குள்ளேயே போச்சு. நாங்கள் ஸ்கூலை கட்டடிச்சிட்டு போவோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து வீட்டிலேருந்து சொல்லி விடுவாங்க, பையன் வந்து 10 நாள் ஆள் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவிட்ட வந்து அடி வாங்கி, அவனுக்காக ஏன் நீ ஏன் போகிற அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் வந்து கஷ்டப்பட்டு ஒரு கிளப்பை கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டோம். போனால் உங்களால் இங்கே படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாது அப்படின்னா, நாங்கள் போட்டிருக்க உடை வந்து அவங்கள வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்கும். ஏன்னா இது பணக்கார விளையாட்டு, இது நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க, நாங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து நீங்களாம் உள்ளே வரக்கூடாது, நீங்களாம் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆணித்தனமாக அப்பயே சொல்லிட்டாங்க. ஸோ அவன் இப்போ இருக்கிற மொபைல்லாம் அப்போ கிடையாது. 80ஸ்லாம் அந்த மொபைல் வசதிகள்லாம் எதுவுமே கிடையாது, டிவி வசதியும் கிடையாது. ஸோ அவனுடைய கனவுகள் வந்து அங்கேயே நொறுக்கப்பட்டு அவன் ஒரு மாதிரி பிறழ்வு ஏற்பட்டு அவன் என்ன பண்ணுறான்னா சூசைட் அட்டன் பண்ணி இறந்துடுறான். ஸோ அந்த பாதிப்பு வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அது நான் சினிமாவுக்கு வருவேனா இல்லையான்றது அப்போ எனக்கு தெரியாது. அந்த பாதிப்பை நான் எப்படியாவது ஒரு படைப்பு வழியாக சொல்லி ஆகணுன்றது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் தெருவில் ஒரு அம்மா வந்து தூய்மை பணியாளராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவர் ரெகுலராகவே அந்த அம்மா தான் வருவாங்க. அவங்களுக்கு அந்த தெருவில் ஏற்படுற பாதிப்புகள், அந்த சமுதாயத்தில் ஏற்படுற பாதிப்புகள், அந்த அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்புகள், இதெல்லாம் வந்து மண்டைக்குள்ளே ஏறி அப்படியே நின்றுச்சு. எப்போ ஒரு படம் பண்ணலாம், ஒரு கதை பண்ணலாம் அப்படி நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து அப்படியே ட்ராவல் ஆகி போகும்போது நம்ம நிறைய கதைகள் வச்சுருந்தோம். அப்போது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு கதை வேணும்னு சொல்லும்போது தான் ஏன் அந்த விஷயத்தை நம்ம மறுபடியும் இதில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த 2 விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து அதில் ஒரு சின்ன அரசியல், ஒரு விளையாட்டு, அதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு இதாக கொண்டு வரலாம். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு லைக் ஒரு டேரக்டர் ஆகுறீங்க, ஒரு டெபியூ ஃபிலிம். ஸோ உங்களுக்கு நிறைய கதைகள் இருந்திருக்கும், பட் சேஃப் ஜானராக நிறைய இருந்திருக்கும்ல. லைக் நம்ம வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணிடலாம் அப்படின்றப்போ மேபி ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் நிறைய வச்சுருப்பாங்க, இந்த ஜோனில் போகலாம், இல்லை இப்போ இது ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்படி நீங்கள் இந்த கதையை ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகிறப்போ ஏதாவது தடைகள்லாம் வந்துச்சா, மேபி வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு 2-3 ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி சொன்னாங்க, ஏன்பா ஃபஸ்ட்டு படமே இந்த படம் ஒரு லவ், ஒரு காமெடி அப்படின்னா. அப்போ நான் அவங்களுக்கு உடனே சொன்ன விஷயம் என்னென்னா, சார் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சார். ஒரு படம் வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை வந்து விதைக்கணும் சமுதாயத்தில். ஒரு சின்ன அதாவது ஒரு படம் பார்க்குறதுக்கு 100 பேர் வந்து உட்காராங்கன்னா அந்த 100 பேரில் ஒரு 20 பேருக்காவது இந்த ஒரு படம் வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்கணும். ஆனால் அது வணிக ரீதியாகவும் வெற்றி பெறணும். ஏன்னா வணிக ரீதியாக வந்து வெற்றி பெறாமல் நம்மளுடைய கருத்தை மட்டும் வச்சு பண்ணுறதுக்கு வந்து நாம் ஓன் காசை போட்டு தான் பண்ணணும், நம்ம சொந்த காசை போட்டு தான் பண்ணணும். இப்போ இன்னொருத்தர் நம்ம நம்பி காசு போடுறாரு அப்படின்னா அவருக்கு அந்த காசு ரிட்டர்ன் வரணும், நம்ம கருத்தையும் அதில் வந்து விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு 2-3 ப்ரொடியூசர்ஸ் வந்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ 3வதாக நம்ம இந்த படத்தோட ப்ரொடியூசர் வேலாயுதம் சார் வந்து அவரை போய் பார்த்து சொன்னோன்னே இதே பண்ணலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்த ஒரு இதுதான் இந்த படமாக மாறி வந்தது. அவர் எந்த விதத்துலேயும் நமக்கு எந்த தடையும் பண்ணல. நம்ம கொடுத்த பட்ஜெட்டில் நம்ம என்ன அதுக்கு கரெக்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணி ஆனால் வணிக ரீதியாகவும் இந்த படம் வெற்றி பெறும். சரி, நீங்கள் எப்போ அந்த ஒரு சினிமாக்குள்ளே வரணும், இல்லை நான் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு தருணம் இருக்கும்ல, அது எப்போ நடந்தது சார்? அது சின்ன வயசுலேருந்தே என்னென்னா, நம்ம அறிவொளி இயக்கம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரில. நீங்கள் நான் சின்ன வயசில் இருக்கும்போது அறிவொளி இயக்கம்னு ஒன்று இருந்தது. அது என்னென்னா, அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வன்கொடுமைகள், அதாவது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், சமூகத்துக்கு எதிரான கொடுமைகளை பற்றி தெருவில் நாடகம் போடுவாங்க. அப்போது வந்து கள்ளசாராயம் ஒழிப்பு, அதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்து
குழந்தை பேர் வந்து அந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு நாடகம், அப்புறம் வரதட்சணை கொடுமையை எதிர்த்து ஒரு விழிப்புணர்வு நாடகம், அந்த மாதிரி நாடகங்களாக அதிகமாக அதில் நான் இருப்பேன். அதில் அறிவியல் இயக்கத்தில் அந்த காலத்தில் நான் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நானாக நினச்சிப்பேன். நம்ம இல்லாமல் அந்த டீம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் போகும். அந்த மாதிரி இதில் நானே வந்து எழுதி அது எனக்குள்ளேயே அதை எனக்கு அறியாமலே அது உள்ளே போயிட்டே இருக்குது. அது எழுதி அப்போயே வந்து சொல்கிறது. அப்போது நான் இல்லாமல் அந்த மாதிரி வேண்டாம் வெற்றி செந்தில், அப்போ என்னோடய உண்மையான பேர் வந்து செந்தில், செந்திலை வந்து கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. என்னென்னா அந்த டைமில் ஒரு கூட்டத்தை ஒரு சேர்கிற ஒரு குட்டியான கூட்டம் தான், அது பெரிய கூட்டம்லாம் சேராது. அந்த ட்ராமா பார்க்குறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு 15 பேர் 20 பேர் சேரும். அந்த கூட்டத்தை வசியம் பண்ணுற அளவுக்கான எழுத்துக்கள் இருக்கும் அந்த டைமில். ஆனால் அது இப்போது அமெச்சூராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் அந்த டைமில் அது கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 9th படிக்கிற அந்த ஸ்டேஜில் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு அறிவாளி இருப்பார். அவர் என்னென்னா அவர் எல்லாம் தெரிஞ்ச ஒரு அறிவாளி. அவர்கிட்ட நான் வந்து அண்ணே நான் இந்த மாதிரி சினிமாக்கெலாம் போகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஸ்ட்ரெயிட்டாக பாம்பே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானும் பாம்பே வந்து விட்டேன். வீட்டுக்கு தெரியாமல் பாம்பே வந்துட்டேன். போயிட்டீங்களா உண்மையாகவே? போய் வந்து ஒரு 6 மாதம் நான் படாத பாடுபட்டு அங்கே இருக்கிற ஒரு தமிழர் வந்து என்னை ட்ரெயின் ஏற்றி அனுப்பிச்சி விட்டார். இங்கே வந்து அவர் தேடினேன், அவர் இல்லை, கிடைக்கல. என்னை அனுப்பிச்சி விட்டவர் வந்து திரும்ப கிடைக்கல. அவர் மட்டும் கிடச்சிருந்தாருன்னா நீங்கள் அவர் கைமா தான் பண்ணிகிட்ருப்பேங்க. அவர் சினிமாவுக்கு ட்ரை பண்ணணுன்னா ஏன்டா பாம்பே போக சொன்னேன், சென்னை தானடா போக சொன்னேன், ஏன்டா பாம்பே போக சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்ன வரைக்கும் என் கண்ணில் அவன் படல. ஆனால் அவர் ஊரில் சேர்க்கும் போது அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அந்த 6 மாத காலகட்டத்தில் அவருக்கு மேரேஜ் ஆகி வெளியூர் போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படியாவது அவனை ஒரே ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். நான் நிகழ்ச்சி மூலமாக தான் நடக்கும் சார். கண்டிப்பாக. ஓகே. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, இந்த ரீசெண்டாக பார்த்த அந்த கோழி பண்ணை செல்லத்துறை ஒரு மாதிரி எமௌண்ட் ஆக்கிடுச்சு அவங்கள. அந்த படத்தோட இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள். ஸோ அவங்க அந்த டீம் லைக் விஜய் சேதுபதி அவர்களாக இருக்கட்டும், சீனு ராமசாமி சார் அவர்கிட்டையும் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. நீர்ப்பறவை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுலேயும் நடிச்சிருக்கேன். சூப்பர் சார். நிறைய சர்ப்ரைசஸ்லாம் சொல்கிறீங்க. ஏன்னா இவங்க உங்களுக்காக இந்த படத்துக்காக ப்ரொமோஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அங்கங்கே டீசர் வெளியிடுறது, இப்போ போஸ்டர் ஷேர் பண்ணுறதுன்னு. ஸோ அதை சொல்லுங்கள், உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு. பெரும்பாலான என்னோட அந்த வினோத் சார் வந்து என்னால் எப்படி ரீச் பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு இப்போ கொஞ்சம் பெரிய ஸ்டேஜ், கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கிறனால நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணல. மற்றபடி இவர் நம்ம ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து, ஜன்னாவன் சார் இப்போ உயிரோடு இல்லை, பாவம் அவர் இறந்துட்டார். நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. அதில் எனக்கு எந்த இதுவும் இல்லை, எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சமுதாயத்துக்கான ஒரு கருத்தை சுமந்து கொண்டு வரக்கூடிய ஒரு படத்துக்கு ஒரு போஸ்டரை பார்த்தா இது நல்லா இருக்கே அப்படின்னு தோணும்ல. ஒரு படத்துக்கான ஃபஸ்ட் லுக் வந்து போஸ்டர் தான். அந்த போஸ்டரை பார்த்தா இது நல்ல படம் இல்லைன்றதை அந்த போஸ்டரை பார்த்தே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்தை, சமுதாயத்துக்கான கருத்தை வந்து சுமந்துட்டு வர்ற படங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு 2 படம் பண்ண இயக்குனர்களோ இல்லை ஒரு படம் பண்ண ஹீரோக்களோ இது வந்து அவங்களா வந்து ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பு எடுத்து அவங்கள ரீச் பண்ணும்போது அது ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அது கிடைச்சா இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். ஆனால் பலரை ரீச் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் தான் கிடைக்கும் கண்டிப்பாக. லிங்கேஷ் அவர்கள் பற்றி பேசணும், நிச்சயமாக அபர்ணதி பற்றி பேசி ஆகணும். ஸோ அவங்க அண்ட் மற்ற காஸ்ட்டை பற்றியும் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? அபர்ணதி பொறுத்தளவுக்கு நம்ம மற்ற எல்லா ஹீரோயின்ஸ்டையும் வந்து கேட்கும்போது என்னென்னா அவங்களுக்குன்னு ஒரு சின்ன கட்டுப்பாடுகள் அந்த மாதிரிலாம் இருந்தது. என்னென்னா நான் வந்து 8 வயசு பையனுக்கு அம்மாவை நடிக்க மாட்டேன், ஒரு குப்பை எழுத மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன இது இருந்தது. அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. ஃபைனலாக வந்து ஒருத்தர் நம்ம இவங்களை ட்ரை பண்ணலாமே, அபர்ணதி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி வரும்போது அவங்க கதை கேட்டு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொல்லி அவங்க வந்து செஸ்ஸு வந்து கற்றுக்கிட்டாங்க. அதில் நடித்த அந்த சின்ன குட்டி பையனும் செஸ் கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த செஸ் காம்படிஷனில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த செஸ்ஸு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து குப்பை அள்ளுற ட்ரைனிங்கு, ரோடு கூட்டுற ட்ரைனிங்கு, இது எல்லாமே நடந்தது. இது எல்லாமே வந்து அவங்க கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸ்பாட்லேயும் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. சின்ன பிரச்சனைகள் வரதானே செய்யும், அதை தாண்டி வர்றது தானே ஒரு படைப்பு. அந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் வந்தது, அதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்தாச்சு.
இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ஒரு சின்ன ரோலில் ஒரு சின்ன கேரக்டரில் வந்தவங்க கூட பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். யாருமே பெர்ஃபார்மன்ஸில் வந்து சோட போகலை. எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு குட்டி கேரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு 2 சீனில் வரவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அவங்கவுங்க இதை வந்து கரெக்டாக நிறைவாக பண்ணியிருக்காங்க. படம் ப்ரிவ்யூ பார்த்த எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்கன்ற அந்த கிரெடிட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது. இந்த படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் தான் முடிவு பண்ணேன். சார் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ப்ராப்பரான செஸ் ட்ரைனிங் அந்த பசங்களுக்கு. இப்போ தூய்மை பணியாளராக அவங்க நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பணி செய்கிறதுக்கான ட்ரைனிங். பட் லிங்கேஷ் இங்கே ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்தார். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு எந்த ட்ரைனிங்கும் கொடுக்காம ஸ்பாட்டில் விட்டார் டேரக்டர். ஸ்பாட்டில் தானே வந்தார். அதனால் வந்து என்னென்னா அவர் ஏதோ ஒரு சீன் கூட சொன்னார். திடீர்னு போய் நான் நிற்க சொல்லிட்டாப்புல, நீயே பண்ணு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் போயிட்டாரு. நான் அந்த ஸ்பாட்டில் உண்மையாகவே நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அவர் ஒரு சீனில் வந்து சாக்கடையில் இறங்குற மாதிரிலாம் இருக்கும். அது டக்குன்னு வந்து நம்ம செட் போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு சாக்கடை தண்ணி எடுத்துட்டோம். காலங்காலமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட நிலைமை என்ன, அவங்க இது எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டார். அப்போது நம்ம வீட்டு குப்பைகளையே நம்ம அள்ளுறதுக்கு நம்ம தொடுறதுக்கு யோசிக்கிறோம் அப்படின்னா, ஊரில் இருக்கிற எல்லா கழிவுகளையும் அவங்க வந்து தொட்டு எல்லாம் பிரித்து எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கான மரியாதை என்ன நம்ம கொடுத்துருக்கோம், அவங்களுக்கான அன்பை நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? எதுவுமே கிடையாது. சக மனிதனை ஏன் சக மனுஷனாக நம்ம பார்க்க மாட்டோன்ற அந்த கேள்வி வந்து இன்னமும் வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது, படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கும் மனுஷங்க தான், அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் நம்ம மாதிரி உணர்வு இருக்குது, அவங்களுக்கும் நம்ம மாதிரி ஆசை இருக்குது, கனவு இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்றத 100 பேரில் யாராவது ஒரு 10 பேராவது ஃபீல் பண்ணி குப்பைகளை வந்து கரெக்டாக கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்து நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை யார் அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து ஏற்படுத்துன்றதை நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலயமா நான் வந்து எல்லா மக்களுக்கும், இந்த சென்னை மக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்குமே வந்து சொல்ல வேண்டிய ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளை இருக்கிற விஷயங்களை, சுற்றி இருக்கிற விஷயங்களை சுத்தமாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு குப்பைகளை போடாமல், எச்சியில் துப்பாமல், ரோட்டில் வந்து யூரின் பாஸ் பண்ணாமல், அவங்களுக்கான கஷ்டத்தை நம்ம கொஞ்சமாக குறைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. இருக்கும்போது வந்து யாருக்குமே வந்து நம்ம மரியாதை செலுத்தாமல் வந்து இறந்ததுக்கப்புறமா ரோடு ஃபுல்லாக பூவை போட்டு போகிறது. ஒரு இடத்துல வந்து நம்ம பட்டாசு வெடிக்கிறோம், பட்டாசு வெடிச்சிட்டு நம்மளே அங்கேயே கூட்டி குப்பை அள்ளி ஒரு இடத்துல போட்டு பேக்கில் வச்சுட்டா பரவாயில்ல. ரோடு ஃபுல்லாக பட்டாசை போட்டு அப்படியே போயிடுறோம். யார் அள்ளுவான்? அவன் அள்ளும் அல்ல. நம்மகிட்ட சுற்றி இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டு, நமக்கான குப்பைகளை வந்து நம்ம வீட்டில் இருக்க குப்பைகளை கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக் தனியாக அவங்களுடைய வந்து வழியை, அவங்களுடைய இது வேலையை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும்னு ஒரு சின்ன ஒரு இதுதான். இது எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தோணுச்சு, நான் சொல்கிறேன், அவ்வளோதான். லைக் உங்கள் குருநாதர் சொன்ன மாதிரி இந்த உணர்வை கடத்திடணும்னு ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ வினோத் சார் தானே அவர் பார்த்தார படம்? அதுதான், அவர் விஜய் 69 இருக்கிறதுனால அவரை ரீச்சே பண்ண முடியல இப்போதைக்கு. வலிமை அந்த டைமில் வந்து நம்ம போய் பார்த்தோம், அந்த மாதிரி படம் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இப்போ அவருக்கு இருக்கிற ப்ரெஷரில் நாம் போய் அவரை வந்து தொந்தரவாக மாறி நிற்கக்கூடாது. அதனால் நான் கொஞ்சம் அதெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி நானே கொஞ்சம் பார்ப்பாரு சார். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜோட இந்த படம் வரப்போகுது. கண்டிப்பாக நிச்சயமாக பார்ப்பாரு. ஏன்னா சதுரங்க வீட்டில் நீங்கள் ஒரு ரோல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ 69 எதிர்பார்க்கலாமா? விஜய் 69 ஒரு முக்கியமான ரோல். இல்லை நம்ம வந்து வராத விஷயத்தை தொடக்கூடாது. ஓகே, வர்ற விஷயத்த பண்ணிட்டு போனாலே போதும் அப்படின்றது தான். அதில் ஏதோ ஒரு ஆக்சிடென்டெல்லாம் விபத்தாக நடந்தது தானே, அதை நம்ம கண்டினியூ பண்ணணும் இல்லை. அப்படி யாராவது நண்பர்கள் கேட்டாங்கன்னா அதில் பண்ணலாம். ஓகே, ஸோ என்னன்னா இப்போ லிங்கேஷ் வந்து இந்த ஒரு விஷயம் கம்ப்ளைண்ட்டாக வச்சுருந்தார். நிறைய சீன்ஸ்க்காக வந்து ரியலாகவே ஒரு சில விஷயங்கள்லாம் அவரை பண்ண வச்சு அவர் வந்து ஹோட்டல் ரூமில் போய் 4-5 டவல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாராம். அதுக்காக பில்லை எக்ஸ்ட்ரா பே பண்ணாராம். 3 தடவை டெய்லி அவரை குளிக்க வச்சுருக்கீங்களா? என்ன கதை சார்? அதுதான் அந்த சாக்கடையில் வந்து அவர் இறங்கி பண்ணது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைட்டு சீனு, அது ரொம்ப ரிஸ்க்கான சீன். அவர் எல்லாமே வந்து உண்மையிலே அடி வாங்கினார். அந்த ஃபைட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே யாரும் ஃபைட்டர்ஸ் கிடையாது, அந்த ஊர் மக்கள். அவங்களுக்கு அடிக்கணுமா? ஃபைட்டர்ஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கொண்டு போவாங்க, அது படாமல் அப்படி போவாங்க, நம்ம இப்படி திரும்பிடுவோம். அவங்க ஒரிஜினலாகவே அடிச்சிட்டாங்க, பரட்டி எடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு காலையிலேருந்து 3 மணி வரைக்கும், 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அது போகுது. பரட்டி எடுத்துருக்காங்க. 3 மணி வரைக்கும். ஓகே, அது வேறு வழி இல்லை, அது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்படியே போய் ஒரு வழியாக முடிச்சிட்டாரு. அவன் ஒவ்வொரு வாட்டியும் டேக் போகும்போது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோமாம்மா, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோமான்னு
எடுத்துக்கோமா ஒரு ஒரு ½ hour கழிச்சு கூட பண்ணலாமா அப்படின்னு. என்னென்னா அந்த ½ hour விட்டால் அவங்களுக்கு ஃப்ளோ போயிடும், அதனால் போயிடலாம், அந்த ஃப்ளோவில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே போய் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா கை காலில் ரெண்டையுமே கட்டிடுவாங்க. கை காலை கட்டிட்டு இப்படி உதப்பாங்க, அவர் போய் அப்படியே கீழே விழுகணும். அந்த ஒரு ஷாட்டு. அப்போ நான் கீழே என்னென்னா வைக்கோல் போட்டுக்கலாம், நீ இப்படி விழுகும்போது கன்னத்தில் எதுவும் அடிபட்டுருமாம்மா, நம்ம கீழே வைக்கோல் போட்டுக்கலாம் அப்படின்னு. வேண்டாம், அது ஏன்னா நம்ம ஸ்லோ மோஷனில் எடுக்கும்போது ஜம்ப்பு தெரியும், கரெக்டாக தெரியும். இவன் அடியில் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை. எல்லாமே வந்து சொல்கிறாங்க லிப்பு மூமெண்ட் சரியில்லை, சிங்க்கு சரியில்லை, டப்பிங் சரியில்லை, எல்லாத்தையுமே அவங்க சொல்லிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம படம் எடுக்கும்போது குறைகளை மேக்ஸிமம் நம்ம தவிர்த்துட்டு தான் படம் எடுக்கணும். அதனால் அவர் என்ன சொன்னார்னா, நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவர் டேக்கப்போ ஒரு 5 டேக் போச்சு. 5 டேக்லேயுமே விழுந்தார். மட்டும் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், ஸ்லோ மோஷனில் அப்படியே விழுகணும். விழுந்ததில் 5வது டேக் வந்து அப்பையும் வந்து கரெக்டாக வரல. அடுத்த டேக் போயிடலாம் மாமா அப்படின்னே, மாமா காது கொய்யின்னு இருக்கு, ஒரு 5 நிமிஷம் டைம் தரையா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவர் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டாரு. டைம் எடுத்துகிட்டு, இல்லை மாமா நான் அதுலேயே ஏதாவது ஷார்ட் நல்ல ஷார்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம் இதுக்கு மேலே வேண்டாம், ஏதாவது அடிபட்டுற போகுது, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது லாஸ்ட்டாக ஒன்றே ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவர் பண்ணும்போது கூட இருக்கவனும் பண்ணணும். இவருக்கு டேக்குனா அவருக்கும் டேக் தான். ஸோ அவரும் ஈக்குவலாக பண்ணி ஆகணும். அதனால லாஸ்ட்டாக ஒரு தடவை பண்ணோம், கரெக்டாக எல்லாமே வந்துச்சு. அன்னைக்கு லைட்ஸ் மேன்லேருந்து எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. சூப்பர். லைட்ஸ் மேன் அப்போது சொன்ன விஷயம் என்னென்னா, சார் நாங்கள் எல்லா படத்துக்குலாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், எங்களுக்கு வந்து படம் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்தே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் தெரியுது சார், இது படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்றது லைட்ஸ் மேன் வாயிலேருந்து அந்த ஒரு வார்த்தை வருது. சார் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒரு படம் பண்ணிட்டா பத்தாது, அதை தக்க வச்சுக்கிறது தான் சினிமாவில் ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த கதைகள் எல்லாம் இருக்கா, அடுத்தடுத்த படங்கள் ஐடியாஸ் எல்லாம் இருக்கா? இப்போது என்னோடய படங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜானரில் தான் இருக்கும். எனக்கு மணிவண்ணன் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு ஜானரில் இருக்க மாட்டார். ஒரு அரசியல் படம் வரும், திடீர்னு அடுத்த படம் வந்து பார்த்தா ஒரு காமெடி படம் வரும், திடீர்னு அடுத்த படம் பார்த்தா ஒரு த்ரில்லர் கொடுப்பார், 24 மணி நேரம் 100வது நாள் ஒரு த்ரில்லர் கொடுப்பார், இப்படி அந்த மாதிரி. அப்புறம் திடீர்னு பார்த்தா பயங்கரமான ஒரு நீதி பேசுகிற, சமூக நீதி பேசுகிற ஒரு படம் கொடுப்பார். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு எல்லா ஜானர்லையுமே படம் பண்ணணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. எந்த ஜானரில் படம் பண்ணாலும் சமுதாய அக்கறை கண்டிப்பாக இருக்கும். சூப்பர். அதில் ஒரு சீனாவது கண்டிப்பாக அதில் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு வரி இருக்குல்ல, ஒரு வரி வந்து பயங்கரமான ஒரு இதை ஏற்படுத்திடுச்சு. இதை படித்தே ஆகண்டான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து 3 டீயை போட்டு வச்சு உட்காந்துட்டு ஃபுல்லாக படித்து முடித்தா, அப்போது அடுத்து வந்து நான் அடுத்து படிக்கணும் அப்படின்றது. அது என்ன வரின்னா, ஆதிக்கம் எங்கே வந்து இருக்கோ அதில் பாதிக்கப்பட்டவங்க பக்கம்தான் நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் பெரியார் எழுதனோட அந்த வரிகள். அது தூங்கவே விடலை. ஏன்னா இது ஒரு வரியில் ஒரு பெரிய சகாப்தத்தை சொன்ன மாதிரி, ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை சொன்ன மாதிரி இருக்கு. அப்போது நம்ம ஏன் இவ்வளோ நாளாக வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம்? ஸோ அந்த வாசிப்பு தான் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. அது வந்து என்னுடைய படங்களில் கண்டிப்பாக இருந்தே ஆகணுன்றது. நான் வந்து எனக்கு ஒரு ரூல் வச்சுருக்கேன். நீ ஒரு லவ் படம் எடுத்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கணும், ஒரு த்ரில்லர் படம் எடுத்தாலும் அதில் வந்து ஒரு விஷயம் இருக்கணும். அப்படின்றது தான் நம்ம எல்லா படத்துலையும் அந்த ஒரு சமுதாய அக்கறை இருந்தால் கொஞ்சம் நல்லது அப்படின்னு தோணுது. ஏன்னா காமெடி படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, லவ் படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சமுதாய அக்கறை உள்ள படங்கள் எடுக்கிறதுக்கு வெகு சிலரே தான் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிச்சயமாக இருப்பீங்க சார். ஏன்னா இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ சுவாரஸ்யமாக, ஏன்னா இந்த படத்துக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு மெனக்கெடல் இருந்திருக்கு, ஒருத்தரும் எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ நாற்கரப்பூர் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்.